இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா திருச்சியில இருக்கக்கூடிய மலக்கோட்டை பிள்ளையார். இந்த பிள்ளையாரை சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அதி அற்புதமான பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயம் 275 அடி தூரத்துல, அதாவது பூமியின் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளையார். 1000 தூண்கள் நிறைந்த மண்டபங்களை கொண்ட பிள்ளையார் இந்த பிள்ளையார். ஸ்ரீராமர் தரிசனம் செய்த பிள்ளையார், காவேரியுடைய சக்தியை கொண்ட பிள்ளையார் இந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிள்ளையாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளையார் ஆலயத்துல 417 படிகள் கொண்ட இந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணினாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவா. திருச்சினாலே மலக்கோட்டை, மலக்கோட்டைனாலே திருச்சின்னு சொல்ற அளவுக்கு அதி அற்புதம் வாய்ந்த ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. குன்றிருக்கும் இடம் குமரனுக்கு சொந்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா குன்றுள் ஏறி நிற்கக்கூடிய குமரனின் அண்ணனான பிள்ளையாரை தரிசனம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான கோட்டை மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய கோட்டைன்னு சொன்னா எதை சொல்லுவா? என்னுடைய இடத்திற்கு இது என்னோட கோட்டை அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த நகரம் மட்டும் இல்லாத உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி கொண்டவர் தான் எம்பெருமான் பிள்ளையார். இந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட வினைகளா இருந்தாலும் வினைகளை தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார். இந்த மலக்கோட்டை பிள்ளையாரை தரிசனம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களும் அகலும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நன்மையான துன்ப காரியங்கள் தீர்ந்து நன்மையான விஷயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும்னு சொல்லலாம். இந்த ஆலயங்கள்ல விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்ப அதி உற்சவமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். சுக்ல சதுர்த்தி என்று சுவாமியை வழிபடுவது மாற்றத்தை கொடுக்கும். சங்கரஹர சதுர்த்தி என்று எத்துன்பமும் அகல இந்த பிள்ளையார் வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை அடையக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இந்த ஆலயத்துல சித்திரை மாதம் ஒவ்வொரு நாட்களும் விசேஷகரமாக கொண்டாடப்படுறது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனை அதி உன்னதமான அர்ச்சனைன்னு சொல்லலாம். பிள்ளையாருடைய 16 நாமங்களை கொண்ட சோடச அர்ச்சனை, 108 அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய அஷ்டோத்திர நாமாவளி, 1000 கண்களுடைய 1000 சக்திகளுடைய எம்பெருமான் பிள்ளையார், 1000 சகஸ்ர நாமங்களுக்கு உட்பட்ட நாமங்கள் கொண்ட பிள்ளையாராக அர்ச்சனை உண்டு. அது மட்டும் இல்ல, லக்ஷார்ச்சனைன்னு சொல்லக்கூடிய அர்ச்சனை. இது போன்று எத்தனையோ விதமான அர்ச்சனைகளில் பிள்ளையாரின் வடிவம் சக்தியை கொண்ட வடிவமாக இந்த இடத்துல இருக்கு. இந்த பிள்ளையாருடைய ஆலயத்துல இந்த ஊர் சுத்தி எந்த ஒரு திருவிழா நடந்தாலும், இந்த ஊர் சுத்தி எந்த ஒரு உற்சவங்கள் நடந்தாலும் அந்த பிள்ளையார் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்ததோர் விஷயம் தொடங்குங்கிறதுல எவ்விதமான சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட சக்தி கொண்ட இந்த பிள்ளையாரை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது எண்ணற்ற சௌபாகியங்களை அடைய முடியும். 16 செல்வங்களையும் பெற்று சௌக்கியமான தன்மைகளை பெற முடியுங்கிறதுல ஐயமே இல்லை.